Hi guys, welcome to Suki Institute of Excellence and I am Srinath Muthudev. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to crack JEE within 30 days. Okay, so January 22 JEE mains is going to happen. So please prepare and go. Okay, ஸோ அதான் என்னால் சொல்ல முடியும். லைக் இன்னும் சாலிடாக பார்த்தீங்கன்னா 30 days இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் வீடியோ ஆர் அ ஷெட்யூல் பிளானிங் வீடியோ ஆர் அ ஸ்ட்ராட்டஜி பிளானிங் வீடியோ. ஸோ எது வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ when I cleared JEE mains in 2020 I have prepared for 5 months. ஓகே, ஸோ சாலிடாக நான் 5 months ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே, ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ என்னென்ன விஷயங்கள் பண்ணேன் அண்ட் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணேன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் எஸ், நான் 5 months பண்ணதை யூ ஆர் கோயிங் டு டூ வித்தின் 1 month. ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நான் 5 மாதம் பண்ணுறத நான் ஒருத்தங்க 12 months பண்ணதை நான் 5 monthsல பண்ணேன். ஓகே, நான் வந்து 2 years பண்ணுறதை 5 monthsல பண்ணேன். ஸோ நான் 5 monthsல பண்ணதை நீங்கள் 1 monthல பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதில் வந்து மெயினான பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, லெட்ஸ் சி இட் இஸ் ப்ராக்டிகலி பாசிபிள் 30 daysல JEE மீன்ஸ் படிக்கலாம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் தட் பொட்டன்ஷியல் பிகாஸ் நீங்கள் டச்சில் இருக்கீங்க, ரைட்டா? புக்கு கூட டச்சில் இருக்கீங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி ஈஸியர் ஃபார் யூ. ஸோ யா, பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. யா, ஃபஸ்ட்டு சொல்கிறது இதுதான். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா இன் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ கான்செப்ட் சுத்தமாக தெரியாது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். அண்ட் தென் வென் ஐ காட் இன்டு இன்ஸ்டிடியூட் I got to know about the concepts of physics and chemistry. Okay, so பேசிக்காக என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு பி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் த கான்செப்ட்ஸ். ஓகே, அப்போனா மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் போட முடியும் ஃபார் ஃபிசிக்ஸ். ஐம் எஸ்பெஷலி சேயிங் ஃபார் ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எடுத்துக்கோங்களேன். ஸோ அதில் வித்தவுட் நோயிங் வாட் இஸ் கெப்பாசிட்டர் நீங்கள் வந்து கெப்பாசிட்டர்ஸில் உள்ள சம்ஸ் போட முடியுமா? இல்லை ப்ராப்ளம்ஸ் போட முடியுமா? ஓகே, இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு வாட் இஸ் கெப்பாசிட்டர், வாட் இஸ் இண்டக்டர், வாட் இஸ் ரெசிஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் எல்சிஆர் சர்க்யூட்டில் உள்ள சம்ஸ் போட முடியும். கரெக்டாக? ஸோ அதுக்கு ஃபார் ஃபிசிக்ஸ் எஸ்பெஷலி யூ ஹாவ் டு வெரி வெல் நோன் அபவுட் த கான்செப்ட்ஸ் விச் யூ ஆர் சால்விங். ஓகே, ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கான்செப்ட்ஸில் தரவா இருங்க. ஓகேவா? எஸ், மோர் தென் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் இஸ் மச், ஐ மீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க் போடுங்க. ஸ்மார்ட் ஒர்க்குன்றப்போ என்னன்ற மாதிரி தெரியாத மாதிரி இருக்காதிங்க. இட்ஸ் வெரி ஈஸி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜேஇயில் 96% எடுக்கிறதுக்கு அவுட் ஆஃப் 360 யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்கோர் 170. ஓகே, 170 to 180. ஓகே, ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் 96% அப்படின்னா 360ல் 96% எவ்வளவோ அப்படி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தட் இஸ் நாட் அ பெர்சன்டேஜ், இட் இஸ் பெர்சன்டைல். ஓகே, ஸோ அவுட் ஆஃப் 360 170 எடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஃபார் கெட் 96%. ஓகே, ஃபார் கெட்டிங் 96%. ஓகே, ஸோ எஸ், இப்போ இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். ஓகேவா? இப்போ இந்த 170 மார்க்குக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. கரெக்டாக? ஓகே, ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்டர்ஸை தரவு பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ when I was in 12th I left rotational mechanics. ஓகேவா? ஸோ ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸை விட்டுட்டேன் பிகாஸ் நான் எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், வரல. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா அந்த சாப்டரை விட்டுட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்மார்ட் ஒர்க் மீன்ஸ். ஓகே, ஸோ அந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ வரப்போகுது. கரெக்டாக? ஸோ அதுக்காக உட்காந்து ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் லைக் 1 monthோ இல்லை 2 monthோ அந்த சாப்டர் படிக்கிறதுக்கு என்னால் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை அப்படியே லீவ் பண்ணிட்டு ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங் ஈஸியர் சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் மீடியம் போனேன், அப்புறம் ஹார்ட் போனேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட்டேஜ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஜேஇ மெயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் நீட் எது எடுத்தாலுமே
வெயிட்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வெயிட்டேஜ் லிங்க்ஸ் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணி உங்கள் வாலில் பேஸ்ட் பண்ணிட்டு வெயிட்டேஜ் பார்த்து யூ ஹேவ் டு ஸ்டடி. யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி. ஓகேவா? அதான் பண்ண போகிறீங்க. அப்போனா தான் முடியும். ஓகேவா? நிறைய வெயிட்டேஜ் உள்ள சாப்டர்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்புறமா கம்மியான வெயிட்டேஜ் உள்ள சாப்டர்ஸ் போகலாம். ஓகேவா? ஸோ யுவர் எய்ம் இஸ் டு இஃப் யூ வாண்ட் டு கெட் 99% அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்கோர் 200 ப்ளஸ். ஓகே? ஸோ 200 டு 240 or 50. ஓகே? ஸோ அந்த மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுன்றது உங்களோட இது. ஸோ ஹவு மெனி சாப்டர்ஸ் யூ ஆர் கோயிங் டு லீவ், ஹவு மெனி சாப்டர்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்கன்றது உங்களோடது. ஓகேவா? எஸ். இப்போ உங்களுக்கு 99% வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 250 மார்க்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் அலவுட் டு லீவ் 110 மார்க்ஸ். கரெக்டாக? நீங்கள் 110 மார்க் விட்டுடலாம். ஸோ அந்த 110 மார்க்கு எப்படி விடணும் அப்படின்னா டஃப்பான சாப்டர்ஸ், நீங்கள் இதுவரை டச் பண்ணாத சாப்டர்ஸ், ஸ்கூலில் நடத்தியிருக்க மாட்டாங்க, இல்லைனா நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸை லீவ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் விட்டுறலாம். ஸோ யூ ஆர் அலவுட் டு லீவ் தேட். ஓகேவா? ஓகே, திஸ் இஸ் வாட் ஸ்மார்ட் ஒர்க் மீன்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்மார்ட் ஒர்க். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ. ஓகே, ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கன்சிஸ்டன்சியோட இருங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா when I was in 12th I used to write டெஸ்ட் எவ்ரி டே. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 30 டேஸுக்கு நான் டெஸ்ட் எழுதிட்டே இருந்தேன். உட்காந்து ஒரு சாப்டர் இன்றைக்கி படிக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங்கே உட்காந்து ஒரு அந்த சாப்டரில் உள்ள டெஸ்ட்டை எழுதிடுவேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு 45 டேஸ்க்கு நான் வந்து பண்ணேன். அப்புறம் அது வந்து இட் ஹஸ் பிகம் மை ஹாபி டு மீ. ஓகேவா? ஸோ அது ஹாபி ஆனதுலேருந்து நான் பண்ணிகிட்டே இருந்தேன். டெய்லி டெஸ்ட் உட்காந்து எழுதிட்டே இருந்தேன். ஸோ எஸ், ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் எ கீ. ஓகேவா? ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கமிட்மெண்ட் கொடுங்க அண்ட் டெய்லி உட்காந்து டெஸ்ட் எழுதுங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. யா, ஸோ இதுதான் வந்து டிப்ஸ் டு டேக்கிள் ஜேஇ மெயின்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட், யூட்டிலைஸ் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ். இது நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்சிஆர்டியை உட்காந்து படிங்க. ஓகேவா? சப்ளிமெண்ட் வித் ரெஃபரன்ஸ் புக்ஸ். ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஸுக்கு யூ ஹேவ் நீங்கள் வந்து என்ன புக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா செங்கேஜ் எடுத்துக்கலாம், இல்லை ஃபார் ப்ராக்டிஸிங் தீஸா எடுத்துக்கலாம், எம்டிஜி. ஸோ இந்த மாதிரி புக்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடிஷ்னல் டு என்சிஆர்டி. அதுக்கப்புறம் நான் சொன்னது தான் ப்ராக்டிஸ் ரெகுலர்லி. ஓகேவா? இப்போ ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டைம் டேபிள் போடுங்க. இன்னைக்கு நான் வந்து யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸில் இன்டகிரேஷன் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு ஈவினிங் இந்த 3 சாப்டர் படித்து முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப் இந்த 3 சாப்டரும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, நான் அப்போ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் ஆன் கான்செப்ட்ஸ் அண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஃபார் ஜேஇ, நாட் ஓன்லி ஃபார் ஜேஇ, ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் எவ்வளோ ரெகுலராக டெஸ்ட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போனா மட்டும்தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வரும். ஓகேவா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்றது ஈஸியாக வந்து ப்ராக்டிஸே பண்ணாமல் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மினிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சு மனசில் சொல்லிட்டு போய் எழுதுகிற விஷயம் கிடையாது. இட் ஹேஸ் டு பி ப்ராக்டிஸ்ட். ஓகேவா? கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறப்போ டெய்லியும் ஒரு சாப்டருக்கு கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் உட்காந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட் 40 கொஸ்டின் அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ்க்கு 40 மினிட்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 40 மினிட்ஸ் எடுக்கிறப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த 40 மினிட்ஸ்க்கு அலாரம் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. 40 மினிட்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒருத்தங்க 10 கொஸ்டின் போட்டிருக்கீங்கன்னா ஒருத்தங்க 15 போடலாம், ஒருத்தங்க 20 போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் செட் பண்ணி எழுதுகிறப்போ இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு. யா, நான் அப்போவே சொன்ன மாதிரி தான் சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகேவா? ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு சொன்ன உடனே நீங்கள் 1980 1980ஸ்லாம் போயிடாதீங்க, அது வேஸ்ட்டு.
லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ் உட்காந்து பாருங்கள். ஓகேவா? அது போதும். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் டெய்லி ப்ராக்டிஸ். செகண்ட் பாயிண்ட் ஐடென்டிஃபையிங் த பேட்டர்ன்ஸ். பேட்டர்ன்ஸ்னு சொல்கிறது வந்து என்னென்ன சாப்டரில் என்னென்ன டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்றது தான் பேட்டர்ன்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எப்படி 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 எவ்வளோ வருஷமாக இந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்கன்றத நான் பேட்டர்னை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் நான் உங்களுக்கு அப்போவே சொல்லிட்டேன். டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் பயந்துட்டே இருப்பீங்க அப்படின்னா வித்தின் 15 டேஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கன்னா 16th டே நீங்கள் தான் கான்ஃபிடென்ட் காயாக மாறிடுவீங்க. ஓகேவா? ஸோ எஸ். அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட். ஓகேவா? நீங்களே எக்ஸாம் எழுதிட்டு நீங்களே அசஸ் பண்ணுங்க. ஓகேவா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் இப்போ நீங்கள் இப்போ வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னா 15ல் ஒரு 10 கொஸ்டின்ஸ் யூ ஹவ் காட் ரைட். ஓகே. ஸோ கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த 5 கொஸ்டின் விட்டுருக்கீங்கல்ல, அந்த 5 கொஸ்டின் தப்பு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டுட்டு போயிடக்கூடாது. ஓகேவா? அது ஏயா பியான்னு பார்த்துட்டு போயிடக்கூடாது. அந்த 5 கொஸ்டினை திருப்பி சால்வ் பண்ணணும். ஓகேவா? திரும்ப சால்வ் பண்ணணும். அதுதான் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திரும்ப சால்வ் பண்ணிவிட்டு எதனால அந்த கொஸ்டின் நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் மார்க் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் மார்க் டெஸ்ட் எழுதிட்டே இருங்க. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது ஆன்லைனில். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரெக்கமெண்ட். இஃப் யூ வாண்ட் இட் ரியலி, ஸோ ப்ளீஸ் காலர்ஸ். என்னோட இதில் என்னோட கவர் பிக் நினைக்கிறேன். ஸோ கவர் பிக்கில் வந்து எங்களோட நம்பர் இருக்கும் அண்ட் இமெயில் ஐடி இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ எதுலனாலும் வந்து யூ கேன் கான்டாக்ட் அஸ். வி ஆர் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. ஸோ ஆஸ் அ பிரதராவோ இல்லை ஆஸ் அ ஏதோ ஒரு எங்களை வந்து நீங்கள் வேற யாரோ மாதிரி பார்க்க வேண்டாம். ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட் எழுதுறது கொஸ்டின் பேப்பர் இல்லையா, ஜஸ்ட் கான்டாக்ட் அஸ், வில் கிவ் யூ தட். ஓகே. ஸோ செகண்டு பாருங்கள், பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங். ஓகேவா? ஸோ இது இன்கேஸ் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கீங்கன்னா ஸோ தே வில் ஹேண்டில் தட். பட் நீங்கள் 30 டேஸ் நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ண போகிறனால நீங்கள் தான் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணணும். கரெக்டாக? எஸ். யூ ஆர் கோயிங் டு பி த டீச்சர், யூ ஆர் கோயிங் டு பி த ஸ்டூடெண்ட், எவ்ரி திங். நீங்கள் தான் எல்லாமே. ஓகேவா? இந்த 30 டேஸ்க்கு. அண்ட் எஸ், எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் ஜேஇ மெயின்ஸ் ஐ கெஸ். ஸோ அதை தான் நான் வந்து ஃபெமிலரைசேஷன் வித் எக்ஸாம் பேட்டர்னு போட்டிருக்கேன். சாரி, எக்ஸாம் ஃபார்மேட்னு போட்டிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக அது தெரியாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஜேஇ மெயின்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமை பற்றி ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். அண்ட் அப்போவே சொன்ன மாதிரி ஐடென்டிஃபையிங் யுவர் வீக் ஏரியாஸ். ஓகேவா? ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் எழுதுகிறப்போ, அவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுதுகிறப்போ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கே உங்களோட வீக் ஏரியாஸ் தெரிஞ்சிடும். ஓகேவா? எஸ். ஆமாம். யா. Identifying your mistakes and understand your weak areas, develop a strategy, seek feedback, track progress. இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? இதை நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சார். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வெயிட்டேஜ் லிங்கை டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் இன் கெமிஸ்ட்ரி ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆஸ் ஹை வெயிட்டேஜ். ஓகேவா? அதே மாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ சில பேருக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நல்லா வரும், சில பேருக்கு ஜிஓசி நல்லா வரும். ஓகேவா? தட் இஸ் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அப்போ வெயிட்டேஜ் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள், இது எழுதலாமா, இது படிக்கலாமா, இது படிக்கலாமான்னு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்க போகிறீங்க அப்படின்னா அதை சூஸ் பண்ணி அதை படிங்க. ஜஸ்ட் டேக் 1 or 2 days ஃபார் ஈச் சாப்டர். ஓகேவா? 2 டேஸ்க்கு மேலே எடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ நான் சொல்கிறத எப்படி சொல்கிறேன் அப்படின்னா 2 டேஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறப்போ கெமிஸ்ட்ரியும் அதில் இருக்கும், ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் மூணுமே அதில் இருக்குது. ஓகேவா? ஒரு சாப்டர் ஈச் ஃப்ரம் ஈச் சப்ஜெக்ட். ஓகேவா? கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் மூணுத்துலேயுமே ஈச் சாப்டர் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? எடுத்துட்டு யூ ஜஸ்ட் ஹவ் 1 day டு ஸ்டடி தட். 1 day ஆர் மேக்ஸிமம் 2 days. ஓகே. 2 days தான் இருக்க போகுது. மூணுத்தையும் படிச்சுட்டு அந்த செகண்ட் டே எண்டில் டெஸ்ட் எழுதிருங்க. ஓகேவா? மார்க் டெஸ்ட். ஓகே. எஸ். ஸோ ப்ளீஸ் டேக் நோட்ஸ். அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நோட்ஸ் எடுங்க.
30 டேஸ் தான் இருக்குன்னு பார்க்காதீங்க, 30 டேஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? எஸ். இதான் உங்கள் ரொட்டீன் டெய்லி ஷெட்யூலுக்கு. ஓகே, ஸோ ட்ரை டு வேக் அப் அட் 5. ஓகே, எஸ் இட்ஸ் ஹார்ட், ஐ நோ. கிளைமேட் எப்படி இருக்குது, ஸோ கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். பட் பட் இந்த 30 டேஸ்க்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகே, யோசிச்சு பாருங்கள். ஜெய் ஜான் அட்டம்ப்ட்லேயே அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. எஸ், யா. 5 o'clock எந்திரிங்க. எந்திரிச்சிட்டு எப்படி சொல்கிறது, அப் டு 8 உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்புறம் 8க்கு நீங்கள் ஸ்கூல் போயிடுவீங்க. 8க்கோ 9க்கோ போனப்புறம் ஸ்கூலோட ஆக்டிவிட்டீஸை பாருங்கள். ஸோ 5 to 8 கான்செப்ட்ஸ் படிங்க. ஓகேவா? 5 to 8 கான்செப்ட்ஸ் படிங்க. படிச்சுட்டு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு திருப்பி கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் போயிட்டு 6 மணிக்கு வரீங்க அப்படின்னா 6 to 10 வரையும் கான்செப்ட்ஸை படிங்க. ஓகேவா? ஸோ 10 to 12 ஆர் 10 to 11 யூ கோயிங் டு ரைட் யுவர் எக்ஸாம். ஓகே, ஸோ அந்த டைம் மட்டும் எக்ஸாமுக்கு டைம் ஒதுக்குங்க. ஓகேவா? ஸோ எஸ், 10:30 ஆர் 11 வரைக்கும், அதாவது ஈவினிங் 6 to 11 வரைக்கும் கான்செப்ட்ஸை திரும்ப படிங்க. படிச்சுட்டு 11 to 12 எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஹார்டாக தான் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் 12க்கு ஷார்ப்பாக தூங்க போயிருங்க. 12 o'clock ஷார்ப்பாக தூங்க போயிருங்க. போயிட்டு அண்ட் 5 மார்னிங் 5க்கு எழுந்திருங்க. ஓகேவா? ஸோ ட்ரை டு ஹாவ் அ ஸ்லீப் ஆஃப் 5 hours இந்த 30 டேஸ்க்கு. எஸ் இட்ஸ் ஹார்ட், ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக டெஃபினட்டாக வின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எஸ், சாப்டர்ஸோட வெயிட்டேஜ் அண்ட் சாப்டர்ஸோட பேட்டர்ன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எஸ், ஸ்டில் 30 days இஸ் யூ ஹாவ் 30 days. ஸோ எஸ், எப்படின்னா மார்னிங் 5 o'clock எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 5 to 8 மேக்ஸ் படிங்க. மேக்ஸ் பாருங்கள். அண்ட் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் 6 to 8 ஃபிசிக்ஸ் அண்ட் 8 to 11 கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இப்படி டைம் செட் பண்ணிவிட்டு படிங்க. படிச்சுட்டு ஆஃப்டர் 11 டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓகேவா? ஸோ எஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் கான்டாக்ட் அஸ். நான் அப்போவே சொன்ன மாதிரி எங்களோட பேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாமே யூடியூப்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ எஸ், வி ஆர் நியூ கம்மர்ஸ். ஸோ டெஃபினட்டாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். என்ன டவுட்ஸ்னாலும் ஹெல்ப் பண்ணுறோம். எப்போனாலும் 24/7 வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. ஸோ எஸ், எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்லேயே போடுங்க. ஸோ எஸ், தேங்க்யூ. ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேக் நியூ வீடியோஸ் சஜஸ்ட் அஸ், நான் அதே மாதிரி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், இல்லை எந்த தப்பு பண்ணுறேன் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஹாவ் த ரைட்ஸ் டு கரெக்ட் அஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சம்ஸ் சால்வ் பண்ணிகிட்ருப்போம் ஃபார் ஜேஇ as well as நீட். டிஃபிகல்ட்டான சம்ஸை ஃபுல்லாக ஈஸியான வேஸில் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ எஸ், வேறு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, சால்வ் பண்ணி விட்றேன். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். யூ ஹேவ் 30 days, அது மட்டும் மைண்டில் இருக்கட்டும். ஓகே, டவுன்லோட் த வெயிட்டேஜ், கோ த்ரூ த ப்ராசஸ், லெட்ஸ் கிராக் ஜேஇ. திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் டு சே. ஜேஇ கிராக் பண்ணலாம். கிராக் பண்ணிட்டு லெட்ஸ் மீட். ஓகே, கிராக் பண்ணிட்டு லெட்ஸ் மீட். கிராக் பண்ண உடனே யாராவது வந்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் ஐ வில் கிவ் யூ ட்ரீட். தேங்க்யூ. கான்டாக்ட் அஸ், சுகி.